2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. எல்லாரும் 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா படிங்க. குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் 20ஆம் தேதி. நமக்கு இன்னும் ஃபுல்லாக 7 மாதமும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. அதனால் எல்லாரும் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்குமே நான் படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனிமேலாவது டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கோம். என்ன ஐடியா அப்படின்னா, 8 கேள்வியாக படிச்சுக்கோ, 8 மாதத்தில் படித்து முடிச்சுக்கோ. இந்த கான்செப்டில் நாம் தினம் ஒரு 15 கேள்விகளை ஸ்கூல் புக்கில் உள்ள உங்களுக்கு தெரியுமா, நெக்ஸ்ட் தகவல் பேழை, நெக்ஸ்ட் கலர் பாக்ஸ், இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்கிறதுனால இதை ஒரு கான்செப்டாக வச்சுருக்குறோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த கான்செப்டில் தினம் 15 இம்பார்ட்டன்ட் கேள்விகளை பார்க்க போகிறோம். சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதனால் நாம் தினம் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்களை பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி குரூப் 2 2A 4 எக்ஸாமுக்கு ஜிஎஸ் டோட்டல் 7 யூனிட். அந்த 7 யூனிட்டில் 2வது யூனிட் ஜாக்ரஃபி. நமக்கு இதிலேருந்து ஒரு 5 கேள்விகள் வரும். 5 கேள்வி தானே அப்படின்னு சொல்லி இருக்காமல் எல்லாரும் ஜாக்ரஃபியும் படிக்க ஆரம்பிங்க. ஜாக்ரஃபியிலிருந்து இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்தியா வளங்கள் மற்றும் தொல்லகங்கள் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான 15 கொஸ்டின்களை நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்திலிருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்குது, வராத எக்ஸாமே கிடையாது. அதனால் எல்லாரும் நோட் எடுத்து எல்லா கொஸ்டினையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டெய்லி முக்கியமான 15 கேள்விகள் படிச்சுட்டு வந்தாலே எக்ஸாமுக்குள்ளே நாம் யூனிட் 2ல் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ஆல் என்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கொஸ்டின் பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி எல்லாரும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க கமெண்ட் பாக்ஸில் 2027 நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்படி கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஒவ்வொரு டைம் இதே மாதிரி சொல்லிட்டு படிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். அதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி ஒரு டைம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க, இப்போ நம்ம ஜாக்ரஃபியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டினை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. ஆன்சர் சி. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. ஆன்சர் சி. செகண்ட் கொஸ்டின், இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள இடம் எது? நாக்பூர். ஆன்சர் ஏ. இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள இடம் எது? நாக்பூர். ஆன்சர் ஏ. மூணாவது கொஸ்டின், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம்? ஹைதராபாத். ஆன்சர் டி. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். ஆன்சர் டி. நாலாவது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின்
நிர்வாகத்திற்கான பொறுப்பு எந்த அமைச்சகத்திடம் உள்ளது? சுரங்கப்பணி அமைச்சகம். ஆன்சர் ஏ. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு எந்த அமைச்சகத்திடம் உள்ளது? சுரங்கப்பணி அமைச்சகம். ஆன்சர் ஏ. 5வது கொஸ்டின். மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1957ஆம் ஆண்டு. ஆன்சர் டி. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1957. ஆன்சர் டி. 6வது கொஸ்டின். செயில் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆன்சர் பி. செயில் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆன்சர் பி. 7வது கொஸ்டின் பொறுத்துக. இரும்பின் அளவு. மேக்னைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமனைட் 55%, சிடரைட் 48.2%. ஆன்சர் பி. 1, 2, 3, 4. மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமனைட் 55%, சிடரைட் 48.2%. 1, 2, 3, 4. ஆன்சர் பி. 8வது கொஸ்டின். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது? நாக்பூர். ஆன்சர் பி. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது? நாக்பூர். ஆன்சர் பி. 9வது கொஸ்டின். நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எத்தனை சதவீதம் மாங்கனீசை உற்பத்தி செய்கிறது? 50%. ஆன்சர் ஏ. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எத்தனை சதவீதம் மாங்கனீசை உற்பத்தி செய்கிறது? 50%. ஆன்சர் ஏ. 10வது கொஸ்டின். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் உலக சந்தை மதிப்பீட்டில் மாங்கனீசை உற்பத்தி செய்து எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 1வது இடம். ஆன்சர் சி. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் உலக சந்தை மதிப்பீட்டில் மாங்கனீசை உற்பத்தி செய்து எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 1வது இடம். ஆன்சர் சி. 11வது கொஸ்டின். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய எந்த நிறுவனமாகும்? பொதுத்துறை நிறுவனமாகும். ஆன்சர் பி. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய எந்த நிறுவனமாகும்? பொதுத்துறை நிறுவனமாகும். ஆன்சர் பி. 12வது கொஸ்டின். பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது எந்த வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் சி. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது எந்த வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் சி. 13வது கொஸ்டின். NALCO என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1981ஆம் ஆண்டு. ஆன்சர் ஏ. NALCO என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1981ஆம் ஆண்டு. ஆன்சர் ஏ. 14வது கொஸ்டின். தேசிய அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் எந்த மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன?
ஒடிசா மாநிலம். ஆன்சர் பி. தேசிய அலுமினிய நிறுவனத்தின் மையங்கள் எந்த மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன? ஒடிசா மாநிலம். ஆன்சர் பி. 15வது கொஸ்டின். NALCO என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஆன்சர் ஏ. NALCO என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஆன்சர் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல உள்ள ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.